ஜனநாயகன் படத்தோட ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் வந்து லீக் ஆயிருக்கு. இது வந்து யார் காரணம் அப்படிங்கிறத விட இதை வந்து யாருக்கு லாபம் அப்படிங்கிறது தான் நாம இதுல பார்க்க போறோம். லாஸ்டா வந்து இந்த ஒரு படத்துக்கு ஹெச்டி பிரிண்ட் வந்து சீக்கிரமா வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரன். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எந்திரனுக்கு தான் வந்தது ஆக்சுவலா. ஸோ அது வித்தின் அ வீக்கே அதை ரிலீஸ் ஆச்சு அந்த ஹெச்டி பிரிண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹெச்டி பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமாவே ஆச்சு ஆக்சுவலாக. ஓடிடியில் வந்தோடனே தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டிலேயே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நிறையா பைரசி வெப்சைட்டில். ஆனால் இது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இந்த படம் ரிலீஸ் கூட ஆகல. சிபிஎஃப்சி கையில் இருக்கிற ஒரு படம் ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆகுது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்த ஒரு வீடியோவை வந்து எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தேட்டர் பிரிண்ட் கிடையாது, ஓடிடி ரிப்பும் கிடையாது, கேம் ரிப்பும் கிடையாது. லைக் ஆப்வியஸ்லி இது எதுவுமே ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனால் தான் அந்த ஒரு ரிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்கோட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து பர்சனல் ஆர் இன்டர்னல் காப்பி. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சனல், அந்த சினிமா ப்ரோட்டோகால் படி பர்சனல் அண்ட் இன்டர்னல் காப்பி அப்படிங்கிறது யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், எடிட்டர் கிட்ட இருக்கும், டைரக்டர் கிட்ட இருக்கும், விஜய் தரப்பில் கூட அது இருக்கலாம். அதாவது ஆக்டர் கிட்டையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும், யார்கிட்டேருந்து வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும், உள்ளேருந்து வந்திருக்குமா, வெளிலேருந்து வந்திருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று வருதுல. சினிமாலையும் பாலிடிக்ஸ்லையும் நம்ம பார்க்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா, யார் காரணம் அப்படிங்கிறத விட யார் லாபம் அப்படிங்கிறது தான் இது மெயினான ஒரு மேட்ரு. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு 3 ஆங்கிளில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், யாருக்கு இது லாபம் அப்படின்ட்டு. முதல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி. ஆப்வியஸ்லி சிபிஎஃப்சி டிலே, ரிவைசிங் கமிட்டி டிலே பண்ணுது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னு விஜயே சொல்கிறார். லைக் அழுத்தங்கள் வருது, பிஜேபி கிட்ட இருந்து அழுத்தங்கள் வருது அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது பிஜேபி பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கொஷின். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு மெயின். அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஜயோட ஆங்கிளில் விஜயே அதை சொல்கிறாரு. இது வந்து விஜயோட ஆங்கிள்லேயே அந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இது பிஜேபிக்கு நெகட்டிவ் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுங்கிற பட்சத்தில் இது லாபமா நஷ்டமா? இது கண்டிப்பாக வந்து லாஜிக்கலாக பார்த்தா வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிஆர் தான். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே. இதில் டிஎம்கேயை பொறுத்தவரையும் அவங்களுக்கு என்ன லாபம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுவும் அவங்களுக்கும் அது ஜீரோ தான் ஆக்சுவலாக. இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களே வச்சுப்போம். இது வந்து விஜயோட குற்றச்சாட்டு, டிவிக்கோட குற்றச்சாட்டு படி வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து தான் இதை ரிலீஸ் பண்ண விடலன்னு சொல்லிட்டு இருந்த முன்னாடி வந்து அதை வச்சுனா இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து தான் இதை பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டே வந்து உல்டா பண்ணி பேசிட்டு இருக்காரு அவர். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து டிஎம்கே பண்ணுதுன்னு வைங்களேன், இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமையா இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இந்த கவர்மெண்ட் மேலே வராதா? லைக் எலெக்ஷன் டைமில் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வருது அப்படிங்கிறது வந்து டிஎம்கேக்கு தான் ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டேக் அது ஆக்சுவலாக. இதை ஏன் டிஎம்கே பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து தான் மிகப்பெரிய கேள்வி. இதுவும் லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இதில் அவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதையும் உங்கள் பாருங்க நான் விடுறேன். ஓகே, 3வது ஆங்கிள் தான் விஜயோட ஆங்கிள். ஈவன் ப்ரொடியூசரோட ஆங்கிள், டேரக்டரோட ஆங்கிள் நிறைய நம்ம அதை சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து விஜய்க்கு லாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. விஜய்க்கு லாஸ் இருக்குது, ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் ஏன் அதை அவங்க ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் விஜய்க்கு லாஸ் மட்டும் இல்லை, விஜய்க்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு அந்த வந்து பொலிட்டிக்கல் மெசேஜ், அவர் இருக்கிறதா நம்புகிற பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகுது. அதுவே வந்து அது பெரிய பெனிஃபிட்டாக தான் விஜய் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகள் வந்து அவர் பார்க்குறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கூட்டம் கூடுது, அவருக்கு நிறைய கூட்டம் கூடுது, நிறைய வந்து நிறைய பேர் அவங்க வந்தால் பார்க்க வராங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அப்படியே இந்த ஒரு சைடில் நான் பார்த்தோம்னா நிறைய பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க, நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, டிவிக்கு வந்து 3வது பிளேஸ் பிடிக்குது, 18லேருந்து 20, 20லேருந்து 22 இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் பிரேக் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, வர கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததால் கூட இது வந்து இந்த ஓட்டை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக கூட வந்து இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து அவர் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. 2வது வந்து பிளேம் கேம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஸோ அது வந்து டேரெக்டாக அவர் சொல்ல மாட்டார், சிபிஎஃப்சி கிட்ட இருக்குது, அது வந்து பிஜேபி கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை கூட டேரெக்டாக சொல்லாமல் டிஎம்கேவும் இதை லிங்க் பண்ணி அது ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கெயினை அடைஞ்சிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ளேயே வச்சுக்கிறது. நம்ம யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லிடக்கூடாது. எப்போவுமே வந்து போன மீட்டிங்லையுமே வந்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண அது யாரும்
உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ளேயே மக்களை வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த பிளேம் கேம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. மூணாவது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ். நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஸோ இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக ஒரு இன்னசென்ஸாக ப்ளே பண்ணிக்கிறது. லைக் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து ப்ளே பண்ணுறது. 4வது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நாங்கள் முன்னிலேருந்து இதை சொல்லிகிட்டே இருக்கோம். கம்பேக், சினிமா கம்பேக். ஆக்சுவலாக நாங்கள் இதை முன்னிலேருந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக விஜய் வந்து நடிக்கிறதுக்கான பாலிடிக்ஸ் அப்புறம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு உண்டான ரீசனை தான் இப்போ வந்து இவர் கிரியேட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து மறுபடியும் வந்து இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறோம், ஸோ அதனால் காம்பன்சேஷன் பண்ணுறதால நான் மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒரு படமா 2 படமா அப்படிங்கிறது வந்து நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். 2 படமா 3 படம் 4 படமா அப்படி கூட நம்ம சொல்லலாம். பார்ப்போம். இந்த மாதிரி லீக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஹேக்கர்ஸ் பண்ற ஒரு வேலையோ இல்லை ரேண்டம் பைரசி குரூப் பண்ண வேலையோ கண்டிப்பா இல்லை. இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்சைட் ஆக்சஸ் இருக்கிற ஒரு ஆளால் தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து டிஎம்கே பிளேம் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்து பிஜேபியை பிளேம் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்து விஜயை பிளேம் பண்ணலாம். பட் இட்ஸ் மோர் தென் பிளேமிங். இட்ஸ் ஆல் அபவுட் நரேட்டிவ். ஸோ நம்மளை சுற்றி ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்து இதில் வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத இதை வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும். இப்போ நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள், இந்த ஜனநாயகம் லீக்கில் அப்படிங்கிறது வந்து யாருக்கு லாபம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அனாலிசிஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா பொலிட்டிக்கலாக அன்பயாஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.